Hi viewers, welcome to BK Recipes and இல்லையா ஓமம் ஜூஸ், பச்சை மிளகாய், மாவை மேலே அச்சிலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் போக ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம ஏதாவது முறுக்கு பிழியறதுக்கும் இந்த கடல மாவை வச்சு இந்த ஓமப்பொடி பிழியறதுக்கும் கஷ்டம்தான். நமக்கு அது கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக பிழிஞ்சால் தான் வரும். ஒரு வானலில் நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிழிய ஆரம்பிங்க. கவனமாக பிழிங்க. பிழிஞ்சிட்டு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. ஏன்னா ஓமப்பொடி ரொம்ப மெலிசாக இருக்கனால சீக்கிரமாக கருகிடும், வெந்துடும், உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு போயிடும். அது மெதுவாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிச்சிட்டு அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் வந்து காயறதுக்கு முன்னாடி பிழிஞ்சிடாதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிழிங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாடல் அச்சு வேண்டாம், உங்களுக்கு வந்து நீங்கள் கன் மாடல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணுங்கள். இதை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த மாடலில் பிழியும் போது. முறுக்கச்சி அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான நமக்கு ஓமப்பொடி ரெடி. இந்த ஓமப்பொடி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பேல்பூரி, தாய்பூரி, இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் ஆகட்டும் சரி, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு இதை வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா செரிமானம் இல்லாதவங்களுக்கு, இந்த பசங்களுக்கு இந்த ஓமம் உள்ள பொருளால் செரிச்சிரும். நீங்கள் பயப்பட தேவையில்லை எண்ணெய் பலகாரம் கொடுக்குறோன்னு.
இந்த ஓமம் வந்து உங்களுக்கு ஓமமும் பூண்டும் சேர்ந்து அவங்களுக்கு செரிமான சக்தி உண்டாக்கும். அதனால் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு தந்து கொடுக்குறனால பிரச்சனை கிடையாது, பயப்படாமல் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதை வச்சு நிறைய சாட் ஐட்டம்ஸ், காக்ரா இந்த மாதிரி நிறைய நம்ம ரெடி பண்ண முடியும். பேசிக்காக வந்து நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸ்க்கு வந்து நமக்கு இந்த ஓமப்பொடி தான் தேவை, பேசன் சேவ்னு சொல்கிறது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.